நிலாவும் நம்ம சோழனும் ஒன்று சேராமல் இருப்பாங்களா அப்படின்னு தான் பார்த்தோம் நம்ம இருந்தோம். ஆனால் எப்படியோ பார்த்தோன்னா கடவுள் ஒரு வழியாக நிலாவுக்கும் நம்ம சோழனுக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவை காட்டியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம நிலாவும் நம்ம சோழனும் பார்த்தோன்னா ஃபேக்கான கல்யாணத்தை தான் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையுமே வீட்டில் ட்ராமா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த உண்மை இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் தான் போயிட்டுருக்கு. என்ன தான் நம்ம சோழன் இந்த நிலா பார்த்தோன்னாக்கா பாசத்தை நம்ம பெற்றுக்கணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல நிலாவும் சோழனும் பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஈகோவை வச்சுக்கிட்டு அவங்க அதனாலவே பார்த்தோன்னா மனசு விட்டு பேசாமல் ரொம்பவுமே பார்த்தோன்னா பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தோன்னாக்கா நம்ம சோழன் எதுவுமே பார்த்தோன்னாக்கா ஈகோவை வச்சு போகிறது கிடையாது. ஏன்னா மனசு விட்டு எல்லாத்தையும் பேச போகிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம சோழன் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா ரொம்பவே பார்த்தோன்னாக்கா உணர்வுபூர்வமாக இருக்க போது. அதுவும் இல்லாமல் நம்ம சோழன் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம நிலா நம்ம மேலே பாசம் வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அளவுக்கு காதலை வச்சுட்டு இருந்தால்தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை வர என்ன பண்ணுறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா சமாளிக்கும் கற்றுனாங்க. முக்கியமாக நம்ம சோழனுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஓடி ஓடி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் நம்ம சோழன் என்ன பண்ணிடுறாருனாக்கா நம்ம நிலாவை ரொம்பவுமே என்ன பண்ணுவாங்க பிரச்சனையை பார்த்தோன்னாக்கா உருவாக்கிட்டே இருப்பாங்க இல்லையா ரெண்டு பேரும். இதில் பார்த்தா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகுது. முக்கியமாக நம்ம சோழனும் நம்ம நிலாவும் பார்த்தோன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனிமேல் புருஷனை முண்டாட்டியாக வாழ போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த ராகவ் அந்த மாதிரி யாருமே பார்த்தோன்னா குறுக்க இடையில் வரப்போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னாக்கா எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. என்னென்னா இப்போ போயிட்டு ராகவ்கிட்ட இந்த ஒரு உண்மையை சொல்லிட்டு வந்ததுமே நம்ம நிலா என்ன பண்ணாங்க இந்த செகண்ட்லேருந்து நான் உங்களை புருஷனாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சோழன்கிட்ட சொல்லிட்டாங்க. சோழனும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலா பார்த்தோன்னா இனிமேல் விட்டு கொடுக்கக்கூடாது, அவள் தான் நம்மளோட மனைவின்றதும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம நிலா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம். அதை கேட்டு நம்ம சோழனும் பயங்கரமான சந்தோஷத்துலேயும் ஷாக்குலேயும் இருக்காங்க. இனிமேல் வரப்போகிற எபிசோடு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலாவும் நம்ம சோழனை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு எபிசோடு தான் இருக்க போது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த பாண்டியன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அவங்க ஆளை வெளியே கூட்டின்னு போயிட்டு பல பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா உருவாச்சு இல்லையா. அவருமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வருவார். அதுவும் இல்லாமல் நம்ம நிலா பார்த்தோன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் இடையூறலாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அது எல்லாமே தீர்ந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலா இப்போ சோழன் கூட சேர்ந்து கூடிய சீக்கிரம் ஒரு குட்டி குழந்தைய பெற்றெடுக்க போகிறாங்க. அதில் நம்ம குட்டி சோழன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கனாக்கா ஃபேமிலியாக நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.